சிவபெருமானே, எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதம் சொல்லிடணும். ஹர ஹர மகாதேவா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே கார்த்திகேயனுக்கும் எனக்கும் சக்கர உற்சவத்தன்னைக்கு கல்யாணம் நடக்கணும். அக்கா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தெரியுமா தேடிட்டு வரேன். குட்டி, அமைதியா இரு. நான் சாமி தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத முத கேளு. வர வர உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சுடி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத கேளு. ஏண்டி, வயசுக்கு ஏத்த பேச்சா பேசாத. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து தொந்தரவு பண்ணிட்டு நீ சொல்றத வேற கேட்கணுமா? அடியே நாகவல்லி, குள்ள, உனக்கு ரொம்ப தாண்டி திமிரு அதிகமாயிடுச்சு. போனா போதன் அப்படி இப்படி விட்டா இப்ப பேரை சொல்லியே கூப்பிடுறியா நீ? ஐயோ நாகவல்லி அக்கா சொல்ல வந்தேன். அம்மாடி ராசாத்தி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. ஒன்னும் சொல்ல வேணாம்னு சொல்றேன், அப்புறம் சொல்ல வந்ததை சொல்லுன்னு சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேணாண்டி, நான் இடத்த காலி பண்றேன். இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாமா வந்தாரு. என்ன குட்டி சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாமா வந்தாரா? ஆமா, அவர்தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க நாகவல்லி அக்காவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு பெரியப்பா கிட்ட எல்லாம் பேசினார் தெரியுமா? ஐயோ, அப்பா நமக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு போல இருக்கே. சரி குட்டி, நீ இங்கிருந்து கிளம்ப. சிவபெருமானே, என்னோட காதல் பொய்யாயிடக்கூடாது சிவபெருமானே. ஹர ஹர மகாதேவா. அடியே நாகவல்லி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தெரியுமா தேடிட்டு வரேன். பூமாரி. என்னடி சோகமா இருக்க? பூமாரி, எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை வந்துட்டாராம் பூமாரி. என்னடி சொல்ற? ஆமா பூமாரி, இப்பதான் குட்டி வந்து விஷயத்த சொல்லிட்டு போனா. என்னடி இது? இதுக்குதான் பெரியம்மா உன்னை அவசரமா வர சொன்னாங்களோ? என்னடி சொல்ற? ஆமாண்டி நாகவல்லி, நீ எங்க இருந்தாலும் பெரியம்மா உன்னை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க. சிவபெருமானே. வா நாகவல்லி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? என்னம்மா சந்தோஷமான செய்தி? என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க அதானே? நாகவல்லி, நாகவல்லி, எதுக்குடி அழற? அப்புறம் என்னம்மா பண்ண சொல்றேன்? என்ன, நான் லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா அப்பா வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்காரு. நாகவல்லி, இப்ப எதுக்குமா சிரிக்கிற? அடியே நாகவல்லி, உங்க அப்பா பார்த்திருக்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? அடியே நாகவல்லி, நீ லவ் பண்ற கார்த்திகேயன் தாண்டி உங்க அப்பா மாப்பிள்ளையா பார்த்திருக்காரு. அம்மா, என்னம்மா சொல்ற? கார்த்திகேயனை தான் அப்பா மாப்பிள்ளையா பார்த்திருக்காரா? ஆமாண்டி நாகவல்லி, நீ ஆசைப்பட்ட கார்த்திகேயன் தான் உனக்கு புருஷனா வரப்போறான். சிவபெருமானே, என்னோட வேண்டுதல் வீண் போகல. அம்மா, எனக்கு இப்போதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாகவல்லி, அப்ப ஜாலி தான் போ. எல்லாம் நல்ல சந்தோஷமா இருங்கடி. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறேன். நாகவல்லி, எப்படியோ லவ் பண்ண பையனையே கல்யாணம் கட்டிக்க போற. சும்மா இருடி நாகவல்லி, இனிமே நீ வீட்லயே பத்திரமா இருக்கணும். கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் ஆரம்பிச்சாச்சு. சக்கர உற்சவத்துக்கான வேலை வேற ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஓம் நம சிவாய. ஏமா, யாருமா இந்த தாத்தா? தண்ணியில நெருப்பு கொளுத்தி வச்சுட்டு நெருப்பு மேல நின்னுகிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அடே வாய மூடுடா, இவர் தான்டா நம்ம பார்க்க வந்த குருஜி. ரொம்ப சக்தி வாய்ந்தவர்டா. நம்ம வந்தது கூட இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆமாமா, பார்த்தாலே தெரியுது. தண்ணி மேல நெருப்பை எரிய வச்சிருக்காரே. குருஜி. மூலி அலங்காரி. குருஜி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ யாரு, எதுக்கு வந்திருக்க, உன் ஊர் என்ன, உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். குருஜி, அப்ப நாங்க எதுவுமே சொல்ல தேவையில்லையா? டேய் வாய முடிடிச்சு தனர சும்மா இருடா. குருஜி, நாங்க எதுக்காக வந்திருக்கோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நாகமணி, நாகமணியை அடையறதுக்காக தானே இத்தனை போராட்டமோ? ஆமா குருஜி, அந்த நாகமணி எப்படியாவது எங்க கைக்கு வந்தே ஆகணும். அதுக்கு நீங்க தான் குருஜி துணையா இருக்கணும். நாகமணியை நீ அடையணும்னா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நீ பொறுமையா தான் இருக்கணும். ஏன் குருஜி? டேய், ஏன்னா நாகலோகத்துல சக்கர உற்சவம் நடக்கிறதுக்கு. சக்கர உற்சவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நாகமணியோட சக்தி முழுமையடையும். ஆனா குருஜி, சக்கர உற்சவம் மட்டும் நடந்துச்சுன்னா நாகங்களுக்கும் சக்தி அதிகமாகிடும்ல. ஆமா, அந்த சக்தியெல்லாம் அடக்கிற சக்தியை உருவாக்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி குருஜி. அதெல்லாம் இருக்கட்டும். சக்கர உற்சவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிகப்பெரிய யாகம் ஒண்ணு நடத்தணும். அந்த யாகத்துல இருந்து வெளியே வர சக்தியை வச்சுதான் அந்த நாகங்களை அடியோட அழிக்கணும். சரி குருஜி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த யாகத்துக்கு தேதியை மட்டும் குறிச்சிட்டு சொல்லுங்க. அந்த நாகங்களை பழி வாங்கியே ஆகணும். ஹை பெரியம்மா, பாரு பூமாரி,
சக்கர உற்சவத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. பெரியம்மா ரொம்ப அழகா இருக்கு பெரியம்மா. இதெல்லாம் கொஞ்சம் தான் பூமாரி. சக்கர உற்சவத்தன்னைக்கு பாரு, ஒரே கோலாகலம் தான். பெரியம்மா, சக்கர உற்சவம் எதுக்காக பெரியம்மா நடக்குது? சக்கர உற்சவம் 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். போன சக்கர உற்சவத்தன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. பெரியம்மா, சக்கர உற்சவத்தன்னைக்கு என்னதான் நடக்கும்? அப்படி கேளு பூமாரி. சக்கர உற்சவம் நாகவம்சத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. சக்கர உற்சவத்தன்னைக்கு தான் நாகமணிக்கு முழு சக்தியும் வந்து சேரும். அப்பா, நாகமணிக்கு இப்பதான் சக்தி இருக்காதா? குட்டி, நாகமணிக்கு எப்பவுமே சக்தி இருக்கும். ஆனா அதோட சக்தி குறைய குறைய சக்கர உற்சவத்தன்னைக்கு அதோட முழுமையான சக்தியை திரும்ப அது பெற்றுக்கும். பெரியம்மா, நாகமணிக்கு எப்படி சக்தி எல்லாம் வரும்? அதுவா பூமாரி, நம்ம நாகலோகத்துல நாகதேவதையோட சிலை இருக்குல்ல, அத சிவபெருமான் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி நாகமணியை கொண்டு வந்து சிலைக்கு மேல வைப்போம். அப்புறம் நாகதேவதையோட அருளால நாகமணிக்கு பரிபூரண சக்தி வந்து சேரும். ஏன் பெரியம்மா, சக்கர உற்சவத்து அன்னைக்கு மட்டும்தான் நாகமணியை வந்து நாகதேவதை சிலை மேல வைக்கணுமா? இப்பெல்லாம் வைக்க கூடாதா? குட்டி, அப்படியெல்லாம் வைக்க கூடாது. சக்கர உற்சவத்து அன்னைக்கு மட்டும்தான் நாகமணியை நாகதேவதையோட சிலைக்கு மேல வைக்க முடியும். மற்ற நாட்கள்ல வச்சா நாகமணி நாகதேவதையோட சிலைக்கு உள்ள போயிடும். பெரியம்மா, அப்படி நாகமணி நாகதேவதையோட சிலைக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பூமாரி, அபச குணமா பேசாத. பெரியம்மா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த நாகவம்சத்துல இருக்கிற மொத்த நாகங்களோட சக்தியும் நாகமணியோட சேர்ந்து அந்த சிலைக்குள்ளவே போயிடும். அதோட 25 வருஷம் கழிச்சுதான் நாகமணி சிலைக்குள்ள இருந்து வெளியே வரும். நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாதுமா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போச்சு. நான் கல்யாணம் பண்ணா இந்த கார்த்திகேயனை தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணுமா. நீ கவலைப்படாத சாந்தினி, உனக்காக நான் இருக்கேன் உன் கூட. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி உனக்கும் கார்த்திகேயனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த உலகத்திலே சந்தோஷமான ஆளு நான் தாமா. நீ எதுக்கும் கவலைப்படாத சாந்தினி, உனக்கும் கார்த்திகேயனுக்கும் தான் கல்யாணம் நடத்தி காட்டுவாமா இந்த சாந்தினி. எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்னோட கல்யாணம் நடக்க போகுது. கார்த்திகேயனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாகராஜா நாகராணியா நாகமணியை ரொம்ப பத்திரமா பாதுகாப்போம். ஓம் க்ரீம் க்ரீம் ஜம் ஜம் ஸ்வாகா. ஓம் க்ரீம் க்ரீம் ஜம் ஜம் ஸ்வாகா. நாகமணி உங்க கைக்கு கிடைக்கணும்னா இந்த யாகத்திலிருந்து கழுகோட மகாசக்தி வெளியே வரணும். சரிங்க குருஜி. அந்த மகாசக்தியிலிருந்து கழுகோட இறகு ஒண்ணு வரும். அந்த மொத்த சக்தியும் அந்த இறகுல தான் அடங்கியிருக்கும். அதை வச்சு அந்த நாக வம்சத்தையே அடியோட அழிச்சு நாகமணியை நம்ம கைவசப்படுத்திக்கலாம். எப்படியாவது இந்த தடவை நாகமணி நம்ம கைக்கு வந்தே ஆகணும் குருஜி. நிச்சயம் நடக்கும். எப்படியாவது அந்த நாகங்களை பழி வாங்கியே தீருவேன். சக்கர உற்சவத்தோட சேர்ந்து நாகவல்லியோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். ஹரஹர மகாதேவா. அந்த நாகவல்லியை கொலை பண்ணியாச்சும் கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணுவேன். என்னடி சொல்ற, நாகவல்லியை கொலை பண்ண போறியா? ஆமாமா, அதை விட்ட எனக்கு வேற வழி தெரியல. கார்த்திகேயன் எனக்கு கிடைக்கணும்னா நாகவல்லியை கொலை பண்ணியே ஆகணும். இந்த சொம்புல விஷம் கலந்த பால் இருக்கு. இந்த பாலை நீ நாகவல்லிக்கு கொடுத்தா மட்டும் போதும்.